வெளியுறவு கொள்கையை கையில் வச்சிருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசு கடல் கடந்து மீன்பிடிக்க போகக்கூடிய நம்ம மீனவர்களை காக்க தவறிடுச்சு. தவறியது மட்டுமல்ல, வெளியுறவு கொள்கையில் தோல்வியும் அடைஞ்சிருக்கு. சிறிய அண்டை நாடுகள் கிட்ட கூட இந்தியாவுக்கு செல்வாக்கு இல்லாத நிலையை பிரதமர் மோடி அவர்கள் உருவாக்கி இருக்கிறார். தமிழ்நாட்டை சேர்ந்த மீனவர்களை இந்திய மீனவர்களாக நினைச்சு பாஜக அரசு அக்கறை செலுத்துவதில்லை என்ற காரணத்தால் தான் நாம் வருத்தத்திற்குரிய விஷயமாக பேசிட்டு இருக்கிறோம். அதன் விளைவுதான் நம்ம மீனவர்கள் மேல இலங்கை கடற்படை நடத்துகிற தொடர் தாக்குதல்கள் நடந்துகிட்டு இருக்கு. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பிரதமர் மோடி என்ன சொன்னார்? மன்மோகன் சிங் என்ற பலவீனமான பிரதமர் ஆளுகிற காரணத்தால் தான் நம் மீனவர்கள் மீது தாக்குதல் நடக்குது, பலமான பிரதமராக நான் வந்தால் நடக்காது அப்படின்னு பேசினார். இப்போ நடக்குதா நடக்கலையா? நடந்துகிட்டு இருக்கு. இப்போதான் ஒரு பலவீனமான பிரதமர் என்பதை மாண்புமிகு மோடி அவர்கள் ஏற்றுக்குவாரா ஏற்றுக்க மாட்டாரா? இந்த கேள்வி மட்டுமா இருக்கு? இன்னும் கேள்விகள் அடுக்கடுக்கா இருக்கு. மதுரை எய்ம்ஸ் என்னன்னு தெரியும் உங்களுக்கு? கோவை மதுரை மெட்ரோ ரயில், ஒசூர் விமான நிலையம், பேரிடர் நிவாரண நிதி, பள்ளி கல்வி நிதி, கீழடி ஆய்வறிக்கை, தொகுதி மறுவரையில் உயரிய நியாயம், நிதி பகிர்வில் தமிழ்நாட்டுக்கு உரிய பங்கு, தமிழ்நாட்டுக்கு மறுக்கப்படக்கூடிய புதிய ரயில்வே திட்டங்கள், இப்படி தமிழ்நாட்டின் சார்பில் பிரதமர் மோடி அவர்களை கேட்க ஏராளமான கேள்விகள் இருக்கு. இதெல்லாம் நான் தொடர்ச்சியா கேட்கிற கேள்விகள். இதுக்கெல்லாம் பதில் இருக்கா? இல்லை. இப்போ புதுசா ஒரு பிரச்சனை கிளம்பி இருக்கு. என்ன தெரியுமா? சிறுபான்மையின மக்களை குறிப்பா கிறிஸ்தவ தொண்டு நிறுவனங்களை குறி வச்சு அந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. என்னன்னா, வெளிநாட்டு நிதி பங்களிப்பு சட்ட திருத்தம், அதாவது FCRA மசோதா. இதுக்காகவும் தமிழ்நாட்டில் இந்த ஸ்டாலின் தான் முதல் குரல் கொடுத்திருக்கிறேன். 2 நாள் முன்னையே இதை கண்டித்து நான் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறேன். முழுமையாக திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி சொல்லியிருக்கிறேன். நேற்று மீண்டும் பிரதமர் அவர்களுக்கு அரசின் சார்பில் விளக்கமாக நான் கடிதம் எழுதியிருக்கிறேன். இந்த சட்ட திருத்தத்தால் இந்தியா முழுக்க கிறிஸ்தவ சமுதாய மக்கள் கொதிச்சு போயிருக்காங்க. சான்றுகளை சமர்ப்பிப்பதில் சிறிய தாமதம் உள்ளிட்ட பிற காரணங்களை சுட்டிக்காட்டி ஒரு அமைப்போட அங்கீகாரத்தை ரத்து பண்ணி அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நிதியையும் சொத்தையும் பறிச்சிக்க இந்த கொடுங்கோல் சட்டம் வழிவகுக்கப்படுகிறது. சொத்துனா மக்களுக்கு சேவையாற்றுகிற மருத்துவமனைகள், பள்ளிக்கூடங்கள், விடுதிகள், இவைதான். இன்னும் கொடுமை என்னன்னா, பாதி நிதியை வெளிநாட்டிலிருந்து பெற்று மீதிய உள்நாட்டிலிருந்து பெற்று உருவாக்கின சொத்துக்களை கூட இந்த சட்டம் வந்தா அதை முடக்கிட முடியும். பிரதமர் மோடி அவர்கள் கண் துடைப்புக்காக பல கிறிஸ்துவ அமைப்பு நிகழ்ச்சிகளை கலந்துக்கிட்டு ஏழைகள் கல்விக்காகவும் மருத்துவத்துக்காகவும் அவங்க செய்கிற செயல்களெல்லாம் பாராட்டி பேசினார். ஆனால் இப்போ என்ன செய்கிறாரு? இதுதான் அவருடைய உண்மையான முகம். இப்படி திடீர்னு இப்படி தன்னிச்சையான கொடுங்கோல் சட்டத்தை கொண்டு வந்தா குறிப்பா பட்டியலின மக்கள், பழங்குடியின மக்கள், கிராமப்புற ஏழைகள் தான் அதிகம் பாதிக்கப்படுவாங்க. நிதி தருவதற்கு முன்வரக்கூடியவங்க அச்சுறுத்துகிற மாதிரியும் பிரிவுகள் இந்த சட்டத்திட்டத்தில் கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்தியா முழுக்க ஆயிரக்கணக்கான கிறிஸ்துவ கல்வி மருத்துவ அமைப்புகள் இயங்கி வருது. அதெல்லாம் இல்லாமல் போனால் அரசால அவங்க பண்ணிட்டு வர சேவையை உடனே இட்டு நிரப்ப முடியாது என்பதையும் என்னுடைய கடிதத்தில் அதை நான் சுட்டி காட்டியிருக்கிறேன். மொத்தத்தில் இந்த சட்ட திருத்தம் மத சுதந்திரம் மற்றும் சமூக சேவை விரும்புகிற மக்கள் மீதான கடுமையான தாக்குதல், அரசியலமைப்பு வழங்கக்கூடிய உரிமைகளை பறிக்கக்கூடிய செயல். கிறிஸ்தவ மக்கள் அதிகம் வாழுகிற, தேவாலயங்கள் அதிகம் இருக்கக்கூடிய கேரளா, அசாம் மாநிலங்களில் தேர்தல் நடக்க இருக்கக்கூடிய காரணத்தால் இப்போதைக்கு அவங்க பயந்து போய் பாஜக அரசு கொஞ்சம் பின்வாங்கி இருக்கு. ஆனால் கூடிய விரைவில்
சிறப்பு கூட்டத்தொடர், நாடாளுமன்றத்தினுடைய சிறப்பு கூட்டத்தொடரை கூட்டி இந்த மசோதாவை நிறைவேற்ற சட்டமாக்குவதுதான் பாஜக அரசுடைய சதி திட்டம். கிறிஸ்தவ தொண்டு நிறுவனங்களால இந்துக்களும் தான் அதிகம் பயனடைகிறாங்க. மதவரி பார்வையோடு மனிதநேய செயல்பாடுகள் மேலே தொடுக்கக்கூடிய இந்த தாக்குதல் ஒரு மதத்திற்கு எதிரானது மட்டுமல்ல, இது மனித குலத்திற்கே எதிரானது. இந்தியா மேல உலக அளவில் அழிக்க முடியாத களங்கத்தை இந்த சட்டம் ஏற்படுத்துகிற ஆபத்து இருக்கு. நாடாளுமன்றமே முடங்கக்கூடிய அளவுக்கு எதிர்கட்சி உறுப்பினர்கள் இதை எதிர்த்து பேசியிருக்காங்க. இதுல அதிமுக நிலைப்பாடு என்ன? மக்கள் தெரிஞ்சிக்க வேணாமா? சொல்லுங்க பழனிசாமி அவர்களே, இந்த FCRA சட்ட திருத்தத்தை பழனிசாமி அவர்கள் நீங்க ஆதரிக்கிறீங்களா? இல்ல குடியுரிமை திருத்த சட்டம், வக்ஃப் சட்டம் திருத்தத்தில் துரோகம், இஸ்லாமியர்களுக்கு துரோகம் பண்ண மாதிரியே அடுத்து கிறிஸ்தவ மக்களுக்கு துரோகம் பண்ண தயாராகிட்டீங்களா? நேற்று ஒரு கூட்டத்தில் பழனிசாமி பேசியிருக்கிறார். சிறுபான்மை மக்களை கண்ணை இமை காப்பது போல் அதிமுக காக்கும் என சொல்கிறார். இப்போ இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? அதிமுக என்ற கட்சி பாஜகவினுடைய கொத்தடிமை கூட்டமா மாறி போயிருக்கு. அடிப்படை மனசாட்சி இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்களும் சில நிர்வாகிகளுமே வெளிப்படையாக புலம்புறாங்க. தன்னுடைய சுயநலத்துக்காக, தன்னுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக இப்படி ஒரு நிலைமையில அதிமுகவை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் பழனிசாமி. இன்னும் ஷார்ப்பா சொல்லணும்னா, அதிமுக பொதுச் செயலாளர் என்ற நேம் போர்டை காப்பாற்றிக்க அவர் டெல்லிக்கு காவடி தூக்குகிறார். நேற்று நெல்லை பொதுக்கூட்டத்தில் தலைவர் கலைஞர் குறித்த பழனிசாமி தரங்கட்ட பேச்சை கண்டித்து நான் பேசியிருந்தேன். அதை கேட்டு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கட்சிக்காரங்க போன்லையும் சமூக வலைத்தளங்கள்லையும் தங்களுடைய ஆதங்கத்தை என்கிட்ட கொட்டி தீர்த்துட்டாங்க. எங்க மனசுல இருந்ததை பேசிட்டீங்க, எங்க மனசுல என்னென்ன இருந்துச்சோ அதெல்லாம் பேசிட்டீங்க தலைவர்னு சொன்னாங்க. மறைந்த தலைவர்களை பற்றி இப்படி தவறா பேசுறது அரசியல் மாண்பு கிடையாது. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்தப்போ அவரை எதிர்த்து, அவர் ஆட்சியின் குறைகளை எதிர்த்து நாம நேரடியா அரசியல் செஞ்சிருக்கோம். ஆனால் அவர் மறைந்த பிறகு உச்சபட்ச அரசியல் நாகரிகத்தை நாம இன்றைக்கு கடைபிடிச்சிட்டு இருக்கோம். திண்ணையில கிடந்தவனுக்கு திடுக்குன்னு யோகா அடிச்ச மாதிரி பழனிசாமி கிட்ட அந்த நாகரிகத்தை எதிர்பார்க்க முடியுமா? அவர் இப்படி பேசுறது முதல் முறையும் கிடையாது, இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. 2019 தேர்தலின் போது கலைஞரை வீட்டு சிறையில் வச்சிருக்காங்க, அதை பற்றி அரசு விசாரிப்போம்னு வாய்க்கொழுப்போடு பேசினார். அதற்கு பிறகு என்னாச்சு? மக்களால் தோற்கடிக்கப்பட்டார் பழனிசாமி. அதன் பிறகு மேலும் மேலும் தோல்விகளை பெற்றாலும் அதிலிருந்து அவர் எந்த பாடமும் கத்துக்காம 2021, 2024, 2026 அதுவரை பழைய ரெக்கார்டு மாதிரி சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கிறார். தமிழ்நாட்டு மக்கள் கொள்கையை பேசுவதைத்தான் ஆதரிப்பாங்களே தவிர வாய் கொழுப்போடு பேசினா அதை வரவேற்க மாட்டாங்க. பழனிசாமி சொல்றதுக்கு சாதனைகள் இல்லை, மக்கள் பட்ட வேதனைகள் தான் இருக்கு. பாஜகவுக்கு எதிராக குரல் கொடுக்க துணிச்சல் இல்லை. உதவியர்கள் மேலே, அவருக்கு உதவிய மேலே நன்றி உணர்வு இல்லாம மனசு முழுக்க துரோகம் செஞ்ச நெஞ்சுதான் இருக்கு. இப்படிப்பட்ட இவர் கொடுக்கிற வாக்குறுதிகளையும் தமிழ்நாட்டு மக்கள் நம்ப தயாராக இல்லை. ஏன்? 2011, 2016 ஆகிய 2 சட்டமன்ற தேர்தலிலும் கொடுத்த வாக்குறுதிகளை அதிமுக நிறைவேற்றல. அந்த வாக்குறுதிகளை நான் வாசிச்சா அது பழனிசாமிக்கு ஞாபகம் வராது. ஆனா திமுக வாக்கு கொடுத்தா அதை எப்படியாவது செஞ்சு முடிப்போம். அப்படி இந்த தேர்தல் களத்தில் இறங்கி இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் தான் திமுக தேர்தல் அறிக்கை.